ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தொடர்ந்து அதிகாலையில் தேவனோடு என்ற தலைப்பில் நாம் தினமும் மத்தேயு புத்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளில் தியானத்தின் வசனம் 4வது அதிகாரம், அதோடைய 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஒரு 40 நாள் உபவாசம் இருக்கிறார் ஆண்டவர். உபவாசத்தை முடிச்சு கீழே மலையிலிருந்து இறங்கி வரும்போது பிசாசுனா அவனுக்கு நிறைய பசி உண்டாயிட்டு. நம்ம ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா எவ்வளவு பசி இருக்கும், 40 நாள் உபவாசத்துல. அப்ப நிறைய பசியா இருக்கும் போது பிசாசானவன் அவன் கட்டளை சோதிக்கும்படியாக இறங்குகிறான். இறங்கி அவன் கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பம் ஆக்கும்படி செய்யும் என்றான். இந்த சோதனை இவரு அதுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்று. அதுக்கு அடுத்த வசனம் கூட சொல்லுகிறது, 6வது வசனம். நீ தேவனை திருப்பமாய் கேட்கிறான். திருப்பமா இன்னொரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கட்டளையிடுவார் என்று உண்மை, ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று தாழ குதிக்க சொல்றாரு. கீழே குதிச்சு, நான் உன் பாதம் கல்லில் ஏறாதபடிக்கு உன்னை தாங்குவார், தூதர்களை கொண்டு தாங்குவார் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அதற்கு அவர் திருப்பி அங்க சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தரை சோதித்து பார்க்க கூடாது. அல்லேலூயா. இப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஏன் இவர் செய்யல அப்படின்றது இந்த இடத்துல ஒரு கேள்வி. அடுத்தது ஒரு வார்த்தை சொல்றாரு, அதையும் ஒரு சாஸ்திராங்கமாக விழுந்து பணிந்து கொள்ள, தேவனாகிய கர்த்தரை தவிர வேற எதையும் பணிந்து கொள்ளக்கூடாது என்று வேதத்துல எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறார். இங்க ஏன் இதை செய்யாம விடுறாரு அப்படின்னா, ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 6:38 வாசிக்கலாம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி அல்ல, அவர் நினைச்சிருந்தா இதை செஞ்சிருக்கலாம். ஏன்னா அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அந்த 2 அப்பம் 5 மீன்களை வைத்து 5000 பேருக்கு போஷித்த வல்லமையான தேவன் அவர். ஒரு குடம் எண்ணெயை வைத்து பல குடங்களை நிரப்பிய தேவன் அவர். அப்படிப்பட்ட பெரிய அதிசயங்களை, செங்கடலை 2ஆய் பிளந்த தேவன் அவர். அப்படி இவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்கிறாரே, இது செய்ய ஒரு மனுஷரை கொண்டு அவர் செய்ய அவர் ஒரு வல்லமை உள்ளவர். ஆனால் தேவனாகி கர்த்தர் இவர் சொன்னால் ஆகும், இவர் கட்டளை இட்டால் நிற்கும். அதுதான் அந்த எல்லா சீசர்களும் கப்பல்ல போகும்போது பெரிய காற்று அடிச்சு கவுற நிலைமையில இருக்கிறாங்க. அங்க காற்றை அமைதலாயின்னு ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. அந்த இடத்துல அது அமைதலா மாறுது. காற்று அவர் பேச்சை கேட்கிறது, செங்கடல் அவர் பேச்சை கேட்கிறது. மலையில இருந்து தண்ணி அடி, மோசடி சொல்றாரு, கல்லு அடி, அங்க தண்ணி வரன்றாரு, அங்க தண்ணி வருகிறது, பேசுன்றாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் மனுஷரை கொண்டு அவர் செய்ய வல்லமை உள்ளவர். ஆனால் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சொன்னால் ஆகும். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் ஒரு வார்த்தை சொல்றான். அவங்க சகோதரி விசுவாசிக்கல, 4 நாள் ஆச்சு நாருமே அப்படின்றான். ஆனா அவர் எழுந்து வெளியே வா அப்படின்றாரு. எழுந்து வெளியே வரான். அவர் சொன்னால் ஆகும். அப்படிப்பட்ட தேவன் இங்க ஏன் சொல்லலன்னா, பிசாசு சொல்லுகிற காரியத்தை செய்ய அங்க வரவில்லை. மனுஷர்கள் நினைக்கிற காரியத்தை செய்ய அங்க வரவில்லை. இப்ப அநேகர் நினைக்கிறாங்க, சில இடத்துல தெரு பிரசவம் போகும்போது கூட, நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, இவங்க ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம வர, இவங்களை சுகப்படுத்துன்னு பார்ப்போம். சோதிக்கும்படியாக வந்தா அது நடக்காது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிக்கணும். கர்த்தரை உண்மையான தேவன் என்று விசுவாசிக்கும் போதுதான் அவர் அதான் கேட்கிறாரு, நீ என்னை விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை, எழுந்து போ. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கும் போதுதான் எல்லா காரியமும், எல்லா சித்தமும் நிறைவேறும். இந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றதான் இந்த பூமிக்கு அவர் வந்தாரே ஒழிய மனுஷர்களுடைய சித்தத்தையோ ஆசையோ. இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா மனுஷர் பெருமை பாராட்டு கொள்ளும்படியாக, மனுஷர் நம்மளை பெருமையா சொல்லணும், இப்படிப்பட்ட காரியங்கள்ல தான் தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக மட்டும்தான் இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய ரத்தம் நம்ம இந்த பூமியின் மேல் படணும், நமக்காக அவருடைய ஜீவனை கொடுக்கணும், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கணும். இப்படிப்பட்ட பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தான் வந்தார். அவர் நிறைவேற்றி முடித்தார். அதே போல இந்த பிசாசின் சித்தத்தையும் மனுஷனுடைய ஆசையையும் எத்தனையோ வந்தது, எவ்வளவு பேர் சோதிச்சாங்க, எதற்கும் அவர் இடம் கொடுக்கவே இல்லை. ஏனென்றால் பிதாவுக்கு சித்தம் இல்லை.
இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த வார்த்தை நீங்களும் படிங்க. இது ஜீவனுள்ள வார்த்தை. இது பாத்தீங்கன்னா மனுஷன் வார்த்தையை அப்படுத்தினால் மாத்திரம் அல்ல, அநேக நாள் உபவாசம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா அந்த பசி நேரத்துலதான் பிசாசான வார்த்தைகளை கொண்டே நம்மளை சோதிப்பான். இவ்வளவு ஒரு சபைக்கு போறோமா, தொடர்ந்து நம்ம ஏதாச்சும் ஒரு தவறு, ஏதாச்சும் மனுஷன் ஒரு இடரல் இருந்து லேசான காரியம் தான், ஒரு இடரல் வரும், ஒரு சிறிய தப்பு பண்ணிருப்போம். நம்ம சபைக்கு வரும்போது நம்மளோட வசனத்தை கொண்டுதான் பிசாசானவன் பேசுவான். இவ்வளவு பிரபு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சபைக்கு வரையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை கொண்டு நம்மள பிரிக்க பார்ப்பான். நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. இயேசு கிறிஸ்து மன்னிக்கிற தேவன். அவர் நம்ம எல்லாவற்றையும் மன்னிப்பதற்காகவும் தான் அந்த பூமிக்கு வந்தார். மன்னிப்பு அவர் இடத்துல ஒரு இடத்துல தான் உண்டு. வேற யாரும் நம்ம பெத்த அம்மா அப்பாவோட மன்னிக்க மாட்டாங்க. யோசிச்சு உடைய பாவங்கள் வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு உயர இருக்கிறதோ அவ்வளவுக்கு மறந்து விட்டார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். யாராவது கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க, வசனத்தின்படி நடக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.